ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல உங்களுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு ஆசிரியர் வேலைவாய்ப்பு தகவல் வந்துடும். அது அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கலாம், இல்ல தனியார் பள்ளியா இருக்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஆசிரியர் வேலைவாய்ப்பு நம்ம போட்டுருக்கோம். நம்மளுடைய சேனல் தமிழ்நாட்டில் அரசு பள்ளினா மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியர் வேலை வாய்ப்பும் வந்திருக்குங்க. ஸோ தேர்தல் நெருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. தலைமை ஆசிரியருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலை பள்ளியில் கேட்குறாங்க. அப்போ அந்த தலைமை ஆசிரியருங்கிறது அந்த ஸ்கூலுக்கே பார்த்தீங்கன்னா பொறுப்பான ஆசிரியர். சேலரியும் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி கொடுப்பாங்க. உங்களுக்கு டீச்சர்ஸ் கொடுக்குற சேலரியை தான் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்லாம் கொடுப்பாங்க. ஸோ விண்ணப்பித்தாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உறுதி. இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாரி விட்டுட்டீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அரசு சைட்லேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நோட்டிஃபிகேஷனே வெளியிடல. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வரும். ஸோ நாம் பார்த்தீங்கன்னா 3 or 4 months வெயிட் பண்ணுறதோட கிடைச்சிருக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். கிடைச்சுன்னா நமக்கு லக்கு தான். ஸோ இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்புலாம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய சேனலில் தான் பார்த்தீங்கன்னா அதிக வீடியோ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வீடியோ போட்டுருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதையும் வாங்க வீடியோ பார்க்கலாம். 2026 உங்களுக்கு நடுநிலை பள்ளிங்க, அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில் உங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலையும் நீங்கள் பார்க்கணும், அதே மாதிரி தலைமை ஆசிரியர் வேலையும் பார்க்கணும். ஸோ இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஏஓ பிஎஸ்சி ரிலேட்டடாக படிச்சிருந்தா போதும். ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பிஎட் வேணும். ஸோ பணியிடம் பொறுத்தவரை நிரந்தரமான ஆசிரியர் பணியிடம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர், அதாவது தலைமை ஆசிரியர் பணியிடம் கொடுத்துருக்காங்க. கல்வி நீங்கள் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். அது எதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், நல்லா நோட் பண்ணீங்க. கணிதம் பாடத்தில் நீங்கள் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா இந்த தலைமை ஆசிரியருக்கு நீங்க எலிஜிபிள். இனச்சுழற்சி யார் வேணாலும் எந்த கம்யூனிட்டியில் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசு விதிகள் படி இருக்கும். ஸோ எந்த கம்யூனிட்டி வேணாலும் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுத்துறேன். டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும். அடுத்து 5 years பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இப்போ நாம் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுங்கும் போது அதுலேயே பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்து பொது பிரிவில் இருக்கும்போது இந்த மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பாங்க. அடுத்து இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2ல பாஸ் பண்ணி ரொம்ப கம்மி தான், அதுலேயும் ரொம்ப ஃபில்டர் ஆயிடுவாங்க. ஸோ அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் 5 years கேட்குறாங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டியே இருக்காதுங்க. நீங்கள் விண்ணப்பிச்சு பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சான்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்குறாங்க. ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க. எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி, அதே மாதிரி சான்றிதழ் கம்பல்சரி. இதர சான்றிதழ் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஏன்னா தலைமை ஆசிரியர் இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். டெட் எக்ஸாம் பேப்பர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நேர்காணல் எங்கே நடைபெறுது? 4/3/2026 காலையில் 10 மணிக்கு நடைபெறுதுங்க. எங்கள் பள்ளி வளாகத்தில் தான் நடைபெறுது. எந்த பள்ளி? செயலாளர் மாரியப்பா தர்ம வித்தியாசாலை நடுநிலைப்பள்ளி. எங்க இருக்கு பாருங்க, நடுவிற்பட்டி, எட்டயபுரம். இங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 9787921144. இந்த மொபைல் நம்பருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுக்கு டவுட்னா கேட்டுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. வேற உங்களுக்கு ஏதாவது விசாரிக்கணும் பண்ணணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி ஸ்கூல் டைம்ல தாராளமாக கேட்கலாம். அது செயலாளரோட நம்பரை தான் இருக்கும். இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவலாம் நம்மளோட சேனலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த ஆசிரியர் வேலை வாய்ப்பு போறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.